சமீபத்துல ஐசக் டி என்ற ஒருவர் எதுக்காக இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ஊழியர்கள் ஸ்டேஜ்ல பாட்டு பாடும்போது பப்ல இருக்கிற மாதிரி கலர் கலரா லைட்ஸ்லாம் போட்டு புகையெல்லாம் விட்டு பாடுற பாடலின் வரிகள் என்னன்னு புரியாத அளவுக்கு மியூசிக் அதிகமா வச்சுட்டு பாடுறாங்க என்பதற்கு விளக்கம் கொடுத்திருந்தார். வேதத்திலிருந்து சில வசனங்கள் எடுத்து காண்பித்து, பரலோகத்துல இந்த மாதிரி தான் கலர் கலரா இருக்கு. பரலோகத்துல இப்படிதான் ரொம்ப சத்தமா இருக்கு. ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்துல தான் விரும்பி வாசம் பண்றாரு. நாங்க பரலோகத்துல இருக்கிற அந்த சூழ்நிலைய தான் அப்படியே இங்க பூமியில காட்டுறோம். அதனால நாங்க பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு அந்த வீடியோல பேசியிருந்தார். இத பார்த்ததும் அநேக கிறிஸ்தவர்கள் ரொம்ப கொந்தளித்து போய், இவர் எப்படி இப்படிலாம் பேசலாம்? இந்த மாதிரிலாம் புகை போட்டு ஆடுவதற்கு பெயரா ஆராதனை? இப்படிப்பட்ட ஆராதனையில தேவன் மகிமைப்படுவாரா? இவங்க இஷ்டத்துக்கு ஆராதனை பண்றதுக்காக வேத வசனத்தை தவறா எடுத்து இவர்கள் செய்றத நியாயப்படுத்திக்கலாமா? இப்படியெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இந்த ஐசக் டி என்பவர் போதிக்கிற ஆராதனை முறை தவறு என்றால், இன்னைக்கு பெரும்பாலான மற்ற கிறிஸ்தவ போதகர்கள் போதிக்கிற ஆராதனை முறைகளும் தவறுதான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஆராதனைனா என்னன்னு கிறிஸ்தவர்கள் கிட்ட கேட்டா என்ன பதில் வரும்? சிலர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்ல நடக்கிறது தான் ஆராதனை. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒன்றாய் ஒரு இடத்துல கூடி பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ண ஆராதனை. வேறு சிலர் சொல்லுவாங்க, எந்த ஒரு இடத்துக்கும் வரணும்னு அவசியம் இல்ல. நாம எங்க இருக்கிறோமோ, அந்த இடத்திலேயே உட்கார்ந்துட்டு தேவனை துதித்து பாடலாம். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, வாயால பாடணும்னு அவசியம் இல்ல. மனசுக்குள்ள அவர கொஞ்ச நேரம் நெனச்சாலே ஆண்டவருக்கு தெரியும். இந்த மாதிரி வேற வேற பதில்கள் வந்தாலும், இவர்கள் எல்லோரும் சொல்வது ஒரே மாதிரியான பதில் தான். அதாவது, ஆராதனைனா, உலகத்தின் காரியங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு, தேவனை மட்டும் நினைத்து பார்த்து அவரை ஸ்தோத்தரிப்பது, பாடுவது. இதற்கு பெயர் தான் ஆராதனை. இப்படிதான் பல காலங்களாய் கிறிஸ்தவர்கள் நம்பிட்டு இருக்காங்க. மற்றவங்களையும் நம்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பலி என்றாலே சாகணும். பலி செலுத்திய பின் அங்க உயிர் இருக்காது. அது எந்த வேலையும் செய்யாது. ஆனால் வசனம் இங்கே வெறும் பலி என்று சொல்லாமல் ஜீவ பலி, அதாவது உயிருள்ள பலி அப்படின்னு சொல்லுது. அதாவது பலி செலுத்திய பின்னும் அங்கே உயிர் இருக்கு. அது எல்லா வேலைகளையும் செய்யும். ஆனால் அது தேவனுக்கு பலியாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த வசனத்துல புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்வது எதைனா, வெறும் நம் உடலை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல பலியாய் வைப்பதை குறித்தது அல்ல. மாறாக நம்முடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த செயல்பாட்டை இது குறிக்கிறது. அதனால்தான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதாவது நீங்கள் இந்த உலகத்திற்கு ஏற்றபடி வாழாமல் தேவனுக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு உங்கள் மனம் புதிதாகி மறுரூபமாகுங்கள். ஆராதனை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தையோ தேவனுக்கென்று தனியாய் பிரித்து வைப்பது கிடையாது. மாறாக ஆராதனை என்பது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தேவனுக்கென்று தனியாய் பிரித்து வைப்பது. ஆராதனை என்பது வாரத்துல ஒரு நாள் சபையில 2 மணி நேரம் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கின்ற வாழ்க்கை. நாம் சபையாய் கூடி வந்து பாடல் பாடி ஒருவருக்கு ஒரு வசனத்தை போதித்து புத்தி சொல்லிக் கொள்வது நல்லதுதான். ஆனால் அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு சிறிய பரிமாணம் மட்டும்தானே தவிர அதுவே ஆராதனை ஆகிவிடாது. ஆராதனை என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நம்முடைய சமுதாயத்திலே நாம் அன்றாடம் வாழ்கின்ற வாழ்க்கை, இப்படி நாம் ஒவ்வொரு நொடியும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கின்ற வாழ்க்கைதான் நாம் அவருக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதனால்தான் வேதம், நீங்கள் எந்த பாட்டு பாடினாலும் தேவனுடைய மகிமைக்கென்று பாடுங்கள் அப்படின்னு சொல்லாமல், நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் அப்படின்னு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல சொல்லுது. அதாவது எப்போதும் நம் இருதயத்தை இயேசுவின் மேல் நிறுத்தி அவருக்கு பிரியமாய் வாழும்போது
நாம் பாடல் பாடும்போது மட்டுமல்ல, நாம் எதை செய்தாலும் அது தேவனுக்கு மகிமையா இருக்கும். நமக்கு இந்த உலகத்தில் வாழ கிடைத்திருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் தேவனுக்கு அன்புடனும் கனத்துடனும் செலுத்தும் ஆராதனையாக நினைத்து வாழணும். ஆராதனை நேரம், மற்ற நேரங்கள் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில வேற வேற பகுதியெல்லாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு ஏற்ற ஆராதனையாக இல்லன்னா, நீங்கள் பாடினாலும், ஆடினாலும், கை தட்டினாலும் எதுவுமே தேவனுக்கு ஆராதனையா இருக்காது. ஆராதனையை பற்றி பேசும்போது, நாம் இந்த வசன பகுதியில ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய வேறொரு வார்த்தையும் இருக்கு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி துவங்குது பாருங்க. அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆராதனை குறித்து வேதம் போதிக்கிறது. அதாவது ரோமர் 1ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரை தேவன் நமக்கு என்ன செய்தார் என்பதை வேதம் விவரித்து காண்பிக்குது. பின்புதான் ஆராதனை குறித்து வேதம் சொல்லுது. தேவன் நமக்கா என்ன செய்திருக்கிறார்னு இதற்கு முந்தைய அதிகாரங்கள் சொல்லுது. இதற்கான வசன குறிப்புகள் திரையில இருக்கு. தேவன் நமக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சுவிசேஷம் தான் நமக்கு தேவ பலனா இருக்கிறது. அது என்ன சுவிசேஷம்? நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். ஆனால் இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். நாம் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களாயிருந்தால் நம்முடைய விசுவாசமே நமக்கு நீதியாக எண்ணப்படும். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்பொழுது நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நம்மில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இப்பொழுது நாம் அனுபவிக்கும் எந்த பாடுகளும் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமை என்ன? இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் ஒப்பாயிருப்போம். பாவிகளாகிய நமக்கு தேவன் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் மரணத்தினாலே நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். தேவனின் இந்த மகத்துவமான ஈவுகளை எல்லாம் விவரித்து விட்டுதான், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு வேதம் சொல்லுது. அதாவது நம்முடைய ஆராதனை என்பது நாம் ஆராதிப்பதால் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு செய்வதல்ல. மாறாக தேவன் நமக்காய் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்ததின் பிரதிபலிப்பாக தான் இருக்கணும். நம்முடைய சரீரம்தான் தேவன் தங்குகிற ஆலயம். இந்த சரீரத்திலே நாம் அன்றாடம் அவருக்கு பிரியமாய் வாழ்கின்ற வாழ்க்கைதான் அவருக்கு நாம் செலுத்தும் புத்தியுள்ள ஆராதனை.